என் அன்பு குழந்தையே, உன்னுடைய தற்போதைய சூழ்நிலையைப் பற்றி பரலோகத்தின் நீதிமன்றங்களில் ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது என்பதை நீ முதலில் உணர வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையின் மேல் நான் பேசிய வாக்குறுதிகள் ஒருபோதும் மறைந்து போவதில்லை. அவை காலப்போக்கில் பலவீனமடையவோ அல்லது நீ நீண்ட காலம் காத்திருப்பதினால் அவற்றின் உண்மைத்தன்மை குறையவோ போவதில்லை. இந்த வினாடியில் அந்த வாக்குறுதிகள் அனைத்தும் உனக்காக செயல்படத் தொடங்கியுள்ளன. அவை வெறும் வார்த்தைகளாக இல்லாமல் உன்னுடைய நிஜ வாழ்க்கையில் வெளிப்படும் ஒரு புதிய பரிமாணத்திற்குள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. நீ தற்செயலாகவோ அல்லது ஏதோ ஒரு காரணத்தினாலோ இந்த செய்தியை பார்க்கவில்லை. மாறாக எனது ஆவி உன்னை இங்கே அழைத்து வந்துள்ளது. உன்னுடைய வாக்குறுதிகளைப் பற்றி நான் உனக்கு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. நான் உனக்கு அளித்த வாக்குறுதிகள் மாறாதவை மற்றும் எனது குணத்தின் உண்மையை நீ ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எனவே கலக்கமடையாமல் எனது வார்த்தைகளில் முழு நம்பிக்கை கொள்வாயாக. நீ என் வாக்குறுதிகளை உண்மையாகவே நம்புகிறாயா? இதுதான் இப்போது நான் உன்னிடம் கேட்கும் கேள்வி. அவை ஏதோ ஒரு நாள் நடக்கும் என்று நீ வெறும் ஆசைப்படுகிறாயா அல்லது அவை நிச்சயம் நடக்கும் என்று முழுமையாக நம்புகிறாயா? நம்பிக்கை கொள்வதற்கும் முழுமையாக சரணடைவதற்கும் இடையில் பெரிய வித்தியாசம் உள்ளது. ஆசைப்படுவது அழகானது மற்றும் தேவையானதுதான். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் எனது வல்லமையை செயல்படுத்துவது உன்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை மட்டுமே. அந்த நம்பிக்கைதான் பரலோகத்தின் வாசல்களை திறந்து எனது ஆசீர்வாதங்களை உனது மேல் ஒரு பெரு வெள்ளத்தைப் போல ஊற்றச் செய்கிறது. உனக்கு முன்பாக அடைக்கப்பட்ட ஒவ்வொரு கதவையும் திறக்கும் திறவுகோலாக அந்த நம்பிக்கை இருக்கும். உனது விதிக்கு எதிராக நிற்கும் ஒவ்வொரு எதிரியையும் தோற்கடிக்கும் ஆயுதமாக அது விளங்கும். எனவே சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாமல் எனது வார்த்தையின் மேல் உனது முழு நம்பிக்கையையும் வைப்பதே உனக்கு வெற்றியை தரும் என்பதை எப்போதும் நினைவில் கொள். உன்னுடைய கண்ணீர் ஒவ்வொன்றையும் நான் காண்கிறேன். நீ தனிமையில் இருந்தபோது யாரும் பார்க்கவில்லை என்று நினைத்து சிந்திய கண்ணீர் துளிகள் முதல் மற்றவர்களுக்கு புரியாது என்பதற்காக நீ மறைத்து வைத்த வேதனைகள் வரை அனைத்தையும் நான் அறிவேன். ஒரு சாதாரண தருணத்தில் கூட ஒரு பழைய நினைவோ அல்லது ஒரு பாடலோ உன்னை தூண்டிய போது உனது இதயத்தில் ஏற்பட்ட அந்த ஆழமான வலியை நான் உணர்கிறேன். உன்னுடைய ஒவ்வொரு கண்ணீர் துளியையும் நான் சேகரித்து வைத்துள்ளேன். நீ அழுவதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைவதால் அல்ல, மாறாக ஒவ்வொரு கண்ணீர் துளியும் உனது இதயத்தின் பாரத்தையும் நீ சுமந்து வரும் வலியின் ஆழத்தையும் எனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. உனது நேர்மையான உள்ளத்தை அந்த கண்ணீர் எனக்கு வெளிப்படுத்துகிறது. உன்னுடைய ஒரு கண்ணீர் துளி கூட வீணாவதில்லை. அவை எதுவும் தரையில் விழுந்து மறந்து போவதில்லை. உனக்கு வரப்போகும் அந்த பெரிய வெற்றிக்கு உன்னை தயார் செய்யும் ஒரு செயல்முறையின் ஒரு பகுதியாகவே இந்த கண்ணீர் அமைகிறது. உன்னுடைய ஆரோக்கியம் எனக்கு மிகவும் முக்கியமானது. உன்னுடைய அமைதி மற்றும் உன்னுடைய உணர்ச்சிபூர்வமான நல்வாழ்வு ஆகியவற்றில் நான் மிகுந்த அக்கறை கொண்டுள்ளேன். நான் ஏதோ தூரத்தில் இருந்து உன்னை பார்த்து கொண்டிருக்கும் ஒரு கடவுள் அல்ல. உன்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு சிறு விவரத்திலும் நான் ஆழமாக தொடர்பு கொண்டுள்ளேன். நீ எதை உணர்கிறாயோ அதையே நானும் உணர்கிறேன். நீ காயப்படும்போது நானும் காயப்படுகிறேன். நீ மகிழும்போது நானும் மகிழ்கிறேன். இந்த நேரத்தில் உலகத்தால் தர முடியாத ஒரு மேலான அமைதியை நான் உனக்கு அனுப்புகிறேன். இந்த அமைதி தற்காலிகமானது அல்ல, அல்லது உன்னுடைய சூழ்நிலைகளை சார்ந்தது அல்ல. இது எல்லா புத்திக்கும் எட்டாத ஒரு தெய்வீக அமைதியாகும். உன்னுடைய சூழ்நிலையை பார்க்கும் மற்றவர்கள் இவ்வளவு குழப்பங்களுக்கு இடையில் உன்னால் எப்படி இவ்வளவு நிம்மதியாக இருக்க முடிகிறது என்று வியப்பார்கள். அந்த அமைதி இப்போது உன்னுடைய ஆன்மாவை ஒரு போர்வையைப் போல போர்த்தி உனது பதற்றத்தை முழுமையாக நீக்கி உன்னை ஆட்கொள்வதை நீ உணர வேண்டும். உன்னுடைய இதயத்தின் ஆழத்தில் நீ ரகசியமாக கேட்டுக்கொண்டிருக்கும் கேள்விகளை நான் அறிவேன். யாரிடமும் சொல்ல முடியாமல் மிகவும் தனிப்பட்ட மற்றும் வேதனையான விஷயங்களை நீ உனக்குள் புதைத்து வைத்துள்ளாய். அந்த மறைக்கப்பட்ட கவலைகளுக்கு நான் பதிலளிக்கப் போகிறேன். நீ ஒப்புக்கொள்ளக்கூட பயப்படும் அந்த அச்சங்களை நான் இப்போது அகற்றப் போகிறேன். உன்னுடைய போராட்டங்கள் முடிவுக்கு வர வேண்டும் என்று நீ ஏங்குகிறாய். இந்த நீண்ட கால போரினால் நீ மிகவும் சோர்வடைந்து விட்டாய் என்பதை நான் அறிவேன். ஒவ்வொரு நாளையும் கடந்து செல்வதே உனக்கு ஒரு பெரிய போராட்டமாக இருப்பதை நான் உணர்கிறேன். ஆனால் உன்னுடைய போராட்டங்களின் காலம் முடிந்துவிட்டது. இனிமேல் நீ தனியாக போராட வேண்டியதில்லை. உன்னுடைய பலவீனம் எனது பலமாக மாறும் தருணம் இது. உனது பாரங்களை என்னிடம் ஒப்படைத்துவிடு, நான் அவற்றை சுமக்கிறேன். உனது கவலைகளை என்னிடம் விட்டுவிடு, நான் உனக்கு விடுதலையை தருகிறேன்.
உன்னுடைய அமைதி குலையாமல் இருக்க நான் உனக்கு துணையாக நிற்பேன். உன்னுடைய கண்களால் என்னை பார்க்க முடியாவிட்டாலும் உன்னை தேற்றுவதற்காக நான் எப்போதும் உன் அருகிலேயே இருக்கிறேன். இந்த உண்மையை உன்னுடைய முழு இதயத்தோடு நம்பு. இது உன்னுடைய ஆத்துமாவின் ஆழத்தில் வேரூன்றட்டும். நான் சில நேரங்களில் மட்டும் உன்னுடன் இருப்பவன் அல்ல, அல்லது எப்போதாவது உனக்கு அருகில் வருபவன் அல்ல. நான் எப்போதும் உன்னுடன் இருப்பவன். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு தருணத்திலும் நான் உன்னை விட்டு விலகுவதே இல்லை. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை அல்லது உன்னை விட்டு தூரமாக செல்வதில்லை. எனவே உன்னுடைய உணர்ச்சிகள் உன்னை மேலோங்கி பாதிக்கும்போது நீ தனிமையாக கருதி குழப்பமடையாதே. உன்னுடைய உணர்வுகள் உனது நம்பிக்கையை தீர்மானிக்க விடாதே. உணர்வுகள் உண்மையாக இருக்கலாம், ஆனால் அவை உனது வாழ்க்கையின் முழு உண்மை அல்ல. நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பதே நிலையான உண்மை. அந்த உண்மையை மட்டும் பற்றிக்கொள். அப்போது உன்னுடைய பயம் மறைந்து நம்பிக்கை துளிர்விடும். உன்னுடைய வாழ்க்கையில் நான் செய்த கடந்த கால அற்புதங்களை ஒருபோதும் மறந்துவிடாதே. நீ பெற்ற சுகத்தையும் மீண்டும் கட்டி எழுப்பப்பட்ட உறவுகளையும் நினைத்துப்பார். ஆபத்து உனக்கு மிக அருகில் இருந்தபோது நான் உனக்கு அளித்த பாதுகாப்பை எண்ணிப்பார். பெரும் புயலுக்கு மத்தியில் உனக்கு கிடைத்த அந்த அமைதியை மறந்துவிடாதே. நான் உன்னை ஏற்கனவே பல கடினமான சூழ்நிலைகளிலிருந்து மீட்டு கொண்டு வந்துள்ளேன். எனது உண்மையை நீ ஏற்கனவே பல முறை அனுபவித்திருக்கிறாய். எனவே இப்போது நீ எதை எதிர்கொண்டாலும், எது உன்னை கவலையிலும் பயத்திலும் ஆழ்த்தினாலும், இந்த சூழ்நிலையிலிருந்தும் நான் உன்னை நிச்சயம் வெளியே கொண்டு வருவேன். மனிதர்கள் என்ன சொன்னாலும் அல்லது சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமாக தெரிந்தாலும் எனது வல்லமையால் நான் உனக்கு ஒரு வழியை உருவாக்குவேன். உனது பழைய வெற்றிகளை நினைத்து பார்ப்பது உனக்கு தேவையான புதிய நம்பிக்கையை தரும். நான் மாறாதவர். நேற்றும் இன்றும் என்றும் உனக்காக நான் அப்படியே இருக்கிறேன். உன்னை சுற்றியுள்ள சில மனிதர்கள் நீ தோல்வியடைவதை பார்க்க விரும்பலாம். சிலர் உனக்கு வரப்போகும் ஆசீர்வாதங்களைக் கண்டு பொறாமைப்படலாம். அவர்கள் அந்த ஆசீர்வாதங்களை இன்னும் கண்ணால் பார்க்காவிட்டாலும் ஆன்மீக ரீதியில் ஏதோ ஒன்று உனக்கு சாதகமாக நடப்பதை அவர்களால் உணர முடிகிறது. அது அவர்களை தொந்தரவு செய்கிறது. அந்த ஆசீர்வாதங்கள் உனக்கு உரியவை அல்ல என்றும் நீ அதற்கு தகுதியற்றவன் என்றும் அவர்கள் உன்னிடம் சொல்லக்கூடும். உனக்கு திடீரென்று கிடைக்கும் நன்மைகளைக் கண்டு அவர்கள் வியப்பார்கள் அல்லது விமர்சிப்பார்கள். ஆனால் அத்தகைய குரல்களுக்கு நீ செவிசாய்க்க வேண்டாம். அதற்கு பதிலாக எனது சமூகத்திற்குள் நீ வா. நான் உன்னை சரியான பாதையில் வழிநடத்துவேன். மற்றவர்களின் பேச்சைக் கேட்டு நீ உன்னுடைய இலக்கை மாற்றிக்கொள்ளாதே. எனது கரத்தில் உன்னை பற்றிய ஒரு திட்டம் இருக்கிறது. அதை யாராலும் தடுக்க முடியாது. உனது வெற்றியை நான் ஏற்கனவே உறுதி செய்துவிட்டேன். அதை நீ அனுபவிப்பது உறுதி. உன்னுடைய எண்ணங்களில் சிக்கிக் கொண்டிருந்த பழைய கவலைகள் இப்போது வெளியே வரத் தொடங்கும். உனது மனசாட்சியை வாட்டிய அந்த வருத்தங்கள் இறுதியாக நீங்கும். பயம் மற்றும் குற்ற உணர்ச்சியிலிருந்து நீ முழுமையாக விடுதலை பெறுவாய். உன்னை இன்னும் காயப்படுத்திக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு பாவத்திலிருந்தும் எனது வல்லமையுள்ள இரத்தம் உனது ஆன்மாவை தூய்மைப்படுத்தும். சில தவறுகள் மன்னிக்கப்பட்ட பிறகும் நீ இன்னும் அந்த அவமானத்தை சுமந்து கொண்டிருக்கலாம். பல ஆண்டுகளுக்கு முன்பு நீ செய்த தவறுகளுக்காக வருந்தி மன்னிப்பு கேட்டிருந்தாலும் உன்னை நீயே மன்னிக்காமல் குற்ற உணர்ச்சியில் தவிக்கலாம். நடந்தவற்றை மாற்ற முடிந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று நீ நினைக்கலாம். அவற்றை மீண்டும் மீண்டும் உனது மனத்திரையில் ஓட்டி பார்க்கலாம். ஆனால் இப்போது அவற்றை என்னிடம் விட்டுவிடு. கடந்த காலத்தின் நிழல்கள் உனது எதிர்காலத்தை மறைக்க நான் அனுமதிக்க மாட்டேன். நீ புதியவனாக மாற்றப்பட்டு உனது ஆத்துமா புத்துயிர் பெறுவதை இப்போதே உணர்வாயாக. நம்பிக்கையற்ற குரல்களுக்கு ஒருபோதும் இடம் கொடுக்காதே. இது உண்மையல்ல என்றும் நீ உன்னையே ஏமாற்றிக் கொள்ளுகிறாய் என்றும் சொல்லும் குரல்கள் எப்போதும் உன்னை சுற்றியிருக்கும். கடவுள் உன்னை தனிப்பட்ட முறையில் கவனிப்பதில்லை என்றும் நீ கோடிக்கணக்கான மக்களில் ஒருவன் மட்டுமே என்பதால் உனக்கு முக்கியத்துவம் இல்லை என்றும் அந்த பொய்கள் உன்னிடம் சொல்லும். அந்த குரல்களை நம்பாதே. எனது கரங்களில் உன்னுடைய பெயர் பொறிக்கப்பட்ட பல ஆசீர்வாதங்களை நான் வைத்திருக்கிறேன். அவற்றை உனக்கும் உனது குடும்பத்திற்கும் வழங்க நான் ஆவலாக இருக்கிறேன். என்னிடம் வந்து எனது வார்த்தைகளை உனது ஆத்துமாவில் ஏற்றுக்கொள். உன்னுடைய கண்களை மூடிக்கொண்டு எனது ஆசீர்வாதத்தின் ஓட்டத்தை உனது வாழ்விற்குள் அனுமதி. எதிரியாலும் இந்த உலகத்தாலும் உன்னுடைய எதிர்மறையான அனுபவங்களாலும் உனது மனதில் விதைக்கப்பட்ட பொய்களை நான் இப்போது வேரோடு பிடுங்கி எறிகிறேன்.
எனது வார்த்தையையும் ஆசீர்வாதத்தையும் நீ ஏற்றுக்கொள்ளுகிறாய் என்று உனது சொந்த உதடுகளால் இப்போது அறிக்கையிடு. உனது வார்த்தைகளில் பெரும் வல்லமை இருக்கிறது. நான் சொல்வதை நீயும் வழிமொழிந்து பேசும்போது உன்னுடைய அதிகாரமுள்ள குரல் எனது வல்லமையை உனது சூழ்நிலையில் செயல்படத் தூண்டுகிறது. உன்னுடைய இதயம் மீண்டும் அமைதியடைவதை உணர். உனது வாழ்விற்குள் அமைதி குடிபுகுவதை இப்போதே கவனி. உன்னுடைய ஒவ்வொரு கண்ணீர் துளியும் இந்த அறுவடைக்காக நிலத்திற்கு நீர் பாய்ச்சியுள்ளது. உன்னுடைய ஒவ்வொரு ஜபமும் இந்த வெற்றிக்காக வல்லமையை விடுவித்துள்ளது. உன்னுடைய ஒவ்வொரு விசுவாசமான செயலும் இந்த ஆசீர்வாதத்திற்கு ஒரு உறுதியான அடித்தளத்தை அமைத்துக் கொடுத்துள்ளது. எதுவும் வீணாகப் போகவில்லை, எதுவும் பலனற்று போகவில்லை. வானம் உனக்காக திறக்கப்படும் இந்த தருணத்திற்காகவே அனைத்தும் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. எனது மகிமை உனது சூழ்நிலையில் பெருகி அனைத்தையும் மாற்றியமைக்கும். அதை ஏற்றுக்கொள், அதை நம்பு, அதற்காக காத்திரு. உனது வாழ்வில் ஒரு மாபெரும் மாற்றம் நிகழப்போவதை நீ இப்போது முழுமையாக எதிர்பார்க்கலாம். இந்த ஆசீர்வாதம் உன்னுடைய கற்பனைக்கும் மேலானது. உனது தலைமுறைக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தவும், உனது குடும்பத்தை ஊக்குவிக்கவும், உனது நண்பர்களுக்கு தைரியம் அளிக்கவும் இது கொடுக்கப்படுகிறது. உன்னுடைய சமூகம் இதனால் மாற்றமடையும். இது உன்னை மட்டுமே சார்ந்ததல்ல, எனது ராஜ்யத்தை முன்னெடுப்பதற்கான ஒரு பெரிய திட்டத்தின் ஒரு பகுதியாகும். நீ உணருவதை விட இது மிகவும் முக்கியமானது மற்றும் வலிமையானது. காலப்போக்கில் இதை நீ ஆழமாக புரிந்து கொள்வாய். நீ அனுபவித்தவற்றிலிருந்து வரும் அந்த ஆழமான நன்றியுணர்வுடன் நீ என்னை வணங்குவாய். எனது பிள்ளையே, உன்னை பற்றி நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். உன்னுடைய விசுவாசத்தைக் கண்டு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீ சோர்வடைந்து விட்டுவிடாமல் இருந்ததற்காக நான் உன்னை பாராட்டுகிறேன். இருளின் மத்தியிலும் நீ என்னை நம்பியதைக் கண்டு நான் நெகிழ்கிறேன். சூழ்நிலைகளை விட எனது வார்த்தையை நீ பெரிதாக நம்ப தேர்ந்தெடுத்ததற்காக உனக்கு என் ஆசிகள். நீ எவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கிறாய் என்பதை திரும்பிப்பார். நீ எவ்வளவு வளர்ந்திருக்கிறாய், எவ்வளவு பலசாலியாக மாறியிருக்கிறாய் என்பதை கவனி. உன்னுடைய விசுவாசம் எவ்வளவு ஆழமாக வளர்ந்துள்ளது என்பதை உணர். எனது குணத்தைப் பற்றியும் எனது வழிகளைப் பற்றியும் நீ எவ்வளவு கற்றுக்கொண்டிருக்கிறாய் என்பதை எண்ணிப்பார். இந்த பயணம் எளிதானதாக இருந்திருக்காது, ஆனால் அது மிகவும் பயனுள்ளதாக அமைந்தது. உன்னால் பார்க்க முடியாத போதும் என்னை நம்புவதற்கு நீ கற்றுக்கொண்டாய். சூழ்நிலைகள் முரண்பாடாக இருந்தபோதும் என்னை விசுவாசிக்க பழகிக்கொண்டாய். உன்னை சுற்றியுள்ள அனைத்தும் அதிரும்போது எனது வார்த்தையின் மேல் உறுதியாக நிற்க நீ பழகினாய். புயலுக்கு மத்தியிலும் என்னை துதிக்கவும், சிறைச்சாலை போன்ற இக்கட்டான சூழலிலும் என்னை புகழவும் நீ கற்றுக்கொண்டாய். எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி செலுத்த நீ கற்றுக்கொண்ட அந்த பாடங்கள் வகுப்பறையில் கற்க முடியாதவை. இந்த உண்மைகளை வெறும் படிப்பின் மூலம் மட்டும் புரிந்து கொள்ள முடியாது. அவற்றை அனுபவித்து கடந்து வந்து வாழ்ந்து பார்க்க வேண்டும். நீ அதை செய்திருக்கிறாய். நீ சோதனைகளில் தேர்ச்சி பெற்றுவிட்டாய். துன்பங்களை தாங்கிக் கொண்டாய். நெருப்பை கடந்து வந்து விட்டாய். இப்போது நீ சுத்திகரிக்கப்பட்டு, பலப்படுத்தப்பட்டு, முதிர்ச்சியடைந்து நான் உனக்காக வைத்துள்ள அடுத்த கட்டத்திற்கு தயாராக இருக்கிறாய். என்னுடனான உனது பயணம் இத்துடன் முடிந்துவிடவில்லை. இது ஒரு புதிய அதிகாரத்தின் ஆரம்பம். இதற்கு முன் நீ அறிந்திருக்காத பெரும் வல்லமை, அபிஷேகம் மற்றும் ஆசீர்வாதத்துடன் நீ நடக்கப் போகும் ஒரு புதிய அத்தியாயம் இது. உனது வெற்றி வந்துவிட்டது. உனது அற்புதம் வெளிப்படத் தொடங்கிவிட்டது. உனது வாக்குறுதிகள் நிறைவேறப் போகின்றன. நான் உனக்குச் சொன்ன அனைத்தும் நிஜமாகப் போகின்றன. இந்த ஒரு தருணத்தில் மீண்டும் என்னை நம்பு. கடைசி வினாடி வரை உறுதியாக நில். நான் செயல்படுவதை நீ இப்போது பார்க்கப் போகிறாய். எனது வல்லமையை நான் எப்படி நிரூபிக்கிறேன் என்பதை கவனி. எனது உண்மையை நான் எப்படி உறுதிப்படுத்துகிறேன் என்பதை பார். உன்னை பற்றி நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையையும் நான் எப்படி நிறைவேற்றுகிறேன் என்பதை உன்னுடைய கண்களால் காண்பாய். என்னால் மட்டுமே செய்யக்கூடிய அந்த அதிசயங்களை உனது வாழ்வில் நான் செய்வேன். உனது சூழ்நிலையில் நான் கடவுளாக நின்று அனைத்தையும் மாற்றுவேன். உனது போராட்டங்கள் யாவும் வெற்றி கதைகளாக மாறும். உன்னை கண்டு ஏளனம் செய்தவர்கள் உனது உயர்வை பார்த்து வியப்பார்கள். உனது இருண்ட நாட்கள் முடிந்து பிரகாசமான எதிர்காலம் உதயமாகிறது. எனது கரம் உன்னை உயர்த்தி பிடிக்கும். எதற்கும் அஞ்சாதே. நீ தேடிய சமாதானமும் நீ வேண்டிய விடுதலையும் இதோ உன்னை வந்தடைந்து விட்டது. உன்னுடைய புதிய பயணத்தில் நான் உனக்கு முன்னால் செல்வேன். கரடு முரடான பாதைகளை சமமாக்கி உனது வழிகளை செம்மைப்படுத்துவேன். உனது தேவைகள் அனைத்தையும் எனது ஐஸ்வரியத்தின்படி நிறைவு செய்வேன். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். நீ எங்கே சென்றாலும் எனது பிரசன்னம் உன்னுடன் வரும். உனது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உனது தொழிலில் வளர்ச்சியும் உண்டாகும். நோய்கள் உன்னை விட்டு அகலும். உனது பெலன் புதுப்பிக்கப்படும்.
நீ மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கத்தக்க ஆசீர்வாதத்தை பெறுவாய், யாரிடமும் கையேந்த மாட்டாய். உனது பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், அவர்கள் சமூகத்தில் மேன்மையாக விளங்குவார்கள். இவை அனைத்தும் வெறும் கற்பனை அல்ல, எனது வார்த்தையினால் உனக்கு உறுதியளிக்கப்பட்ட உண்மைகள். எனவே நம்பிக்கையுடன் உனது அடிகளை எடுத்து வை, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். வாக்குறுதியளித்தவர் உண்மையுள்ளவர் என்பதை உலகம் உன்னை பார்த்து தெரிந்து கொள்ளும். நீ கடந்து வந்த பாதை கடினமாக இருந்திருக்கலாம், ஆனால் அதன் முடிவில் ஒரு பெரிய வெகுமதி உனக்காக காத்திருக்கிறது. உனது பொறுமைக்கேற்ற பலனை நான் உனக்கு தருவேன். இழந்த ஆண்டுகளை நான் உனக்கு மீட்டுக் கொடுப்பேன். உனது கண்ணீர் ஆனந்த களிப்பாக மாறும். பழைய காயங்கள் ஆறி புதிய ஆற்றல் உனக்குள் பாயும். உனது விசுவாசத்தின் ஆழம் உன்னை ஒரு முன்மாதிரியாக மாற்றும். மற்றவர்கள் சோர்ந்து போகும்போது உன்னை பார்த்து அவர்கள் நம்பிக்கை பெறுவார்கள். எனது வல்லமை உன்னில் வெளிப்படுவதைக் கண்டு பலர் எனது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாக மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாகவும் திகழ்வாய். இதுவே உனக்கான எனது திட்டம். இந்த செய்தி உனது இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வார்த்தைகள் தேவைப்படும் மற்றவர்களுக்கும் பகிர். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆமேன் என்று பதிவிடு. இந்த வார்த்தை ஏற்கனவே உனக்காக ஆயத்தம் செய்யப்பட்டுள்ள வாக்குறுதிகளை செயல்படுத்தட்டும். இந்த வார்த்தைகளை வாசித்து முடித்த பின்னரும் அவை உனது ஆன்மாவில் தொடர்ந்து கிரியை செய்யட்டும். ஏனென்றால் இவை வெறும் வார்த்தைகள் அல்ல, இவை உனது ஆத்துமாவில் நடப்பட்ட விசுவாச விதைகள். இவை வரும் நாட்களில் ஒரு பெரிய ஆசீர்வாத அறுவடையை தரும். உனது வாழ்வு இனி செழிக்கும், உனது கனவுகள் நனவாகும். பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் உன்னோடும் உனது வீட்டோடும் இருப்பதாக. நீயே நிரந்தரம், இயேசுவே என்